உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொடுங்க, நான் கட் பண்ணி தரேன். உங்ககிட்ட கட் பண்ண கொடுத்தா நீங்க அது இதுன்னு பேசி என்ன வம்பு கிழப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். An apple a day keeps doctor away. டாக்டரை தான் அவேல வைக்க சொல்லிருக்காங்க. நர்ஸ் கிட்டக்க வச்சுக்கலாம். கொடுங்க, நான் கட் பண்ணி தரேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. உங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் நான் சொல்றேன். நீங்க என் பக்கத்துல வராம இருந்தாலே எனக்கு நேரம் நல்லா தான் இருக்கும். புரியுதா? முதல்ல நீங்க போங்க. இப்ப நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ யாரு என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் இருங்க. பாருங்க, நீங்க அமைதியா இருங்க. நான் எல்லாம் தாத்தா கிட்ட பேசிக்கிறேன். சித்தார்த், ஐயோ சொதப்பிட்டனே கடவுளே. தாத்தா, இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். ஏய், அப்படி என்ன விஷயம்ப்பா? ஏன் இவ்வளவு டென்ஷனா வந்திருக்க? எல்லாம் அந்த காவியா பத்தி தான் தாத்தா. என்னப்பா காவியாக்கு என்ன? அவங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு மொத்தமா தெரிஞ்சு போச்சு தாத்தா. என்னப்பா சொல்ற? தாத்தா, இப்ப நான் ஆப்பிள் கட் பண்ணும் போது என் விரல்ல சின்னதா கட் ஆயிடுச்சு. ஐயோ, பாத்தீங்களா? நீங்க கேட்டதும் ஐயோன்னு சொல்றீங்க. ஆனா அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னா? அவ வேம்பு சார்னு மறந்து கத்திட்டா. அச்சு அசல் அப்படியே பொம்மி மாதிரி நடந்துக்கிறா தாத்தா. இதை நாம எதிர்பார்க்கவே இல்லையே. இவன் வேற கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டானே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதெல்லாம் சரிப்பா தாத்தா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ கண்டிப்பா இவகிட்ட யாரோ பொம்மிய பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க தாத்தா. இல்லாட்டி பொம்மி என்ன வேம்பு சார்னு கூப்பிடுவான்னு இந்த காவியாவுக்கு எப்படி தெரியும்? அடப்பாவி, என் பேரன் புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு பேக்கா இருக்கியடா. தாத்தா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுல யாரா இருக்கும்னு யோசிச்சப்பா. நான் கூட நீ சொன்னதெல்லாம் வச்சு இவ பொம்மியா இருப்பாளோன்னு பயந்தே போயிட்டேன். என்ன தாத்தா நீங்க எனக்கு தாத்தாவா இருந்துகிட்டு இப்படி பேக்குத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? யாரு நான் பேக்கா? டேய் வேணாண்டா. தாத்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. பொம்மிலாம் இந்த காவியா மாதிரி ஃப்ராட் தனம் பண்ணவே மாட்டா. தாத்தா, இவ பயங்கர அரட்டல. நுனி நாக்குல இங்கிலீஷ் என்னென்னமோ கூத்தடிக்கிறா தாத்தா. தாத்தா, அவ சிகரெட்ட கூடவே வச்சிருக்கா. சிகரெட்டா? தாத்தா, நான் இந்த விஷயத்தை சீக்கிரட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இப்படி கத்துறீங்க? தாத்தா, க்ளோஸ் யுவர் மவுத். கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள நான் நிம்மதியா இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு நினைக்கிற கிரிமினல் தான் இந்த காவியாவை பக்காவா செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னா, நான் பொம்மிய சுத்தமா மறக்கணுங்கிறதான். அது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது தாத்தா. ஐயோ, இவன் புதுசா ஒரு திரைக்கதை எழுதுறானே. சரிப்பா, இன்னும் வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? அவங்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சா அவங்கள நான் உண்டு இல்லைன்னு ஆகிருவேன் தாத்தா. பேசாம மாமாவை கொஞ்சம் வம்பு இழுக்கலாமா? ஹாய் அங்கிள். என்ன ஒரு ஹாய் சொன்னா எதுக்கு இப்படி சுடு தண்ணிய கால்ல ஊத்திட்ட மாதிரி சொல்றீங்க? ஏய், இந்த வம்புக்கு இருக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். தாத்தா, அங்க பாத்தீங்களா?
அந்த காவியாவும் பத்மநாபன் சாரும் ஏதோ பேசிக்கிறாங்க. அவங்க என்னப்பா பேச போறாங்க? அவங்க கண்டிப்பா ஏதோ சீக்ரெட் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் தாத்தா. அங்கிள் கோச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன ஹெல்ப் சொல்லு. ஹெல்ப் வேணும்னு கேட்டா என்னன்னு சிரிச்ச முகத்தோட கேட்கணும். இப்படி கடுகடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா எப்படி கேட்க தோணும்? எனக்கு ஒரு சின்ன டென்ஷன், அதான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன். நீ டென்ஷனா இருந்தா எனக்கு என்ன? என்ன ஹெல்ப் அத சொல்லு. உங்ககிட்ட சிகரெட் இருக்கா? ஐயோ, இதுக்கு இவன் என்ன கதை கட்ட போறானோ? ஏன் அங்கிள், காலையில காஃபிக்கு பதிலா ஒரு கிளாஸ் கோவத்தை குடிப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் கடுகடுனே இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க முகத்துக்கு நீங்க சிரிச்சீங்கன்னா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஓகே ஓகே, லீவ் இட் அங்கிள். நான் வேற டாபிக்க மாத்தி வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். சரி சரி, உங்ககிட்ட சிகரெட்ஸ் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. இந்த மாதிரி கேக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன அங்கிள், ஒரு சிகரெட் கேட்டதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? சரி விடுங்க, புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்தலான்னு பார்த்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஆத்தல. கிளம்புங்க கிளம்புங்க. தாத்தா, நம்ம பத்மநாபன் சார் அந்த காவியா கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறத பார்த்தா இவங்களுக்குள்ள ஏதோ கூட்டு களவாணித்தனம் இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு எதுக்கு மாமா, நீயே சொல்லிடுப்பா. ஒருவேளை பத்மநாபன் சார் தான் இந்த காவியாவை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி கோல்மால் பண்ற ஆள் தானே உங்க பையன்? பிளான் போட்டு கூட்டிகிட்டு வந்தது நானு, நீ 10 வகை காட்டுற. புரியுதுப்பா புரியுது. நான் எதுக்கும் பத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. தாத்தா, கொஞ்சம் கவனமா இருங்க. சரிப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.